வணக்கம். 75 வருடங்களுக்கு மேலாக நம்மை பாகிஸ்தான் எதிரியாக நினைத்து வருகிறது. 1971ஆம் ஆண்டு போருக்கு பின் வங்காளதேசம் என்ற ஒரு நாட்டை நாம் உருவாக்கிய பின்பு மிக அதிகமான கோபத்தில் உள்ள பாகிஸ்தான் அடுத்த போரில் நம்மை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் 1998இல் நாம் நியூக்ளியர் டெஸ்ட் செய்தது போன்று அதுவும் அணு பரிசோதனையை செய்தது. அன்றிலிருந்து இன்று வரை சுமார் 175க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் வைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. தற்போது பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு உறவில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. பாகிஸ்தான் சீனாவுடன் சேர்ந்து கொண்டு நம்மை எதிர்ப்பதற்காக பல வருடங்களாக அந்த நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களையும் கப்பல்களையும் மிசைல்களையும் கேட்டு வாங்கி ஏலமாக கூத்தி வருகிறது. இந்த நிலையில் நாம் கண்டப்பட்டு கண்டம் பாய்கின்ற ICBM என்று சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் என்று கூறுவார்கள். ஒரு கண்டத்திலிருந்து அடுத்த கண்டம் வரை சென்று தாக்கக்கூடிய அந்த மிசைலை நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்துள்ளோம். 7000, 10,000, 18,000 கிலோமீட்டர் அளவுக்கு செல்லும் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை நாம் தயாரித்து வைத்துள்ளோம். முழு பாகிஸ்தானுமே நமது மிசைல்களின் ஏவுகணையின் தாக்குதலில் வரக்கூடும். ஆகவே நம்மையும் தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை தயாரிப்பதற்காக பாகிஸ்தான் பல வருடங்களாக முயன்று வருகிறது. பாகிஸ்தான் சீனாவுடன் அதிக தொடர்பு கொண்டுள்ளதால் அந்த நாட்டிலிருந்து தனது நாட்டின் மேம்பாட்டிற்காக சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் என்று சொல்லக்கூடிய திட்டத்திற்கு ஏலமான நிதி உதவியினை பாகிஸ்தான் சீனாவிடம் பெற்று அந்த நிதியை கொண்டு பாகிஸ்தானில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வகையில் பாலங்கள், ரோடுகள், ரயில்வே பாலங்கள் என கட்டி வருகிறது. இந்த நிலையில் சீனாவுடன் அதிக நட்புறவு கொண்டிருப்பதால் சீனாவுடன் தனக்கு வேண்டிய அதிகமான நிதி உதவி கிடைத்து கொண்டிருப்பதால் பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவையும் அமெரிக்காவையும் தாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் சீனா பாகிஸ்தானை வளர்த்து வருவதாக அமெரிக்காவிற்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அமெரிக்காவை எப்படியாவது தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தைவானை பிடித்துவிட்டு பின்பு அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அதற்கு சப்போர்ட்டாக பாகிஸ்தான் மற்றும் ரஷ்யாவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சீனா முயன்று வருகிறது. இது நன்கு அமெரிக்காவிற்கும் தெரியும். ஆகவே என்றிருந்தாலும் பாகிஸ்தான் சீனாவிற்கு தான் சப்போர்ட் செய்யும். அங்கு நிதி உதவி ஏராளமாக பெற்றுள்ளது. சைனாவின் ஆயுதங்களை பெருமளவில் பெற்றுள்ளது. ஆகவே பாகிஸ்தானின் ஆயுதங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட F-16 விமானத்தை தவிர வேறு எதுவுமே பாகிஸ்தான் நாட்டிற்கு அமெரிக்கா இதுவரை வழங்கவில்லை. ஆகவே பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் சென்று இந்தியா அதிக அளவிலான இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை தயாரித்து வருகிறது. அது பின்னாளில் அமெரிக்காவையோ அல்லது ரஷ்யாவையோ கூட தாக்கக்கூடும், அல்லது பிரிட்டனை கூட தாக்கக்கூடும். ஆகவே அவர்கள் மிசைல்கள் ஆராய்ச்சி செய்யாமல், மிசைல்களை சோதனை செய்யாமல் தடுக்கும்படி பல ஆண்டுகளாக மன்றாடி கேட்டது, மிரட்டவும் செய்தது அமெரிக்காவை. அமெரிக்கா நன்கு புரிந்து கொண்டு விட்டது. நமக்கும் இந்தியாவிற்கும் எந்த விதத்திலும் பிரச்சனை வரப்போவதில்லை. நம்மிடம் நன்குதான் பழகுகின்றார்கள் இந்தியர்கள். இந்தியா மிக அமைதியான நாடு. சீனா இந்தியாவிற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் என்ற எண்ணத்திலேயே அவர்கள் ஏராளமான மிசைல்களை தயாரித்து வருகிறார்கள். அமெரிக்காவிற்கு எதிராக அல்ல என்பதனை அமெரிக்கர்கள் புரிந்து கொண்டார்கள். இதற்கிடையில் பாகிஸ்தானை நோட்டமிட்ட அமெரிக்கா பாகிஸ்தானில் வானியல் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு, ஸ்பேஸ் சம்பந்தமான ஆராய்ச்சி செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு ஏராளமான மிசைல்களை தயாரிப்பதற்கான ஆராய்ச்சியை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சீனா மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தெல்லாம் பாகிஸ்தானுக்கு இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை அமெரிக்கா நோட்டமிட்டு தெரிந்து கொண்டது. ஸ்பேஸ் ரிசர்ச் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஏற்கனவே தயாரித்து வைத்துள்ள ஷாஹின் 3 என்று சொல்லக்கூடிய 2750 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அந்த மிசைலை மறுபடியும் மேம்படுத்தி அதை இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலாக இருப்பதற்கான முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் வானியல் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அது உலகை ஏமாற்றி கொண்டு இந்த மாதிரியான மிசைல்கள் செய்கிறது. ஏற்கனவே இருக்கின்ற ஷாஹின் 3 என்ற மிசைல் இந்தியாவின் பல நகரங்களையும் தாக்கும் அளவிற்கு அது சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்கும்போது அது தொடர்ந்து ஏன் மிசைல் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்த அமெரிக்கா அதில் எந்தெந்த நிறுவனங்கள் ஈடுபடுகின்றன என்று ஆராயத் தொடங்கியது. இதில் முக்கியமாக நேஷனல் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு பாகிஸ்தான் நிறுவனம்,
இந்த முயற்சியில் அதிக அளவில் ஈடுபட்டு வருவதாகவும் இவற்றிற்கு உறுதுணையாக மேலும் 3 நிறுவனங்கள் உதவி செய்வதாகவும் கண்டறியப்பட்டு அந்த 4 நிறுவனங்களையும் இந்த வாரம் அமெரிக்கா அதற்கு பொருளாதார தடை விதித்த நண்பர்களே. இந்த நிறுவனங்கள் அமெரிக்கா சம்பந்தமான அசட்ஸ் சொத்துக்கள் எதுவும் வைத்திருந்தால் அதை அனைத்துமே முடக்கியது. இந்த 4 நிறுவனங்களுடன் அமெரிக்காவை சேர்ந்த அல்லது அமெரிக்காவின் தோழமை நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் எதுவுமே இந்த 4 பாகிஸ்தான் நிறுவனங்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த விதமான வர்த்தகமும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில்நுட்ப உதவியும் செய்யக்கூடாது என தடை விதித்தது. ஏனென்றால் பாகிஸ்தான் 2750 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைலை வைத்திருக்கும் போது அது இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலை தயாரிக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அமெரிக்காவை தாக்குவதற்கும். ஏனென்றால் இந்தியா பலிஸ்டிக் மிசைல் தயாரிப்பதை இன்டர் கான்டினென்டல் மிசைல் தயாரிப்பதை தடுக்க வேண்டும் என்று கேட்டும் அமெரிக்கா உதவாததால் அமெரிக்க நகரங்களை தாக்க வேண்டும் என்ற ஒரு காரணம். இரண்டாவதாக சீனா அமெரிக்காவுடன் போருக்கு செல்லும்போது பாகிஸ்தானும் தனது இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலை அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு எதிராக ஏவி தாக்கி சீனாவிற்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் மறைமுகமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே பாகிஸ்தானின் உதவியுடன் பிற மத்திய கிழக்கு நாடுகளின் உதவியுடன் இந்த இன்டர் கான்டினென்ட் பாலிஸ்டிக் மிசைல் எப்படியாவது தயாரித்து விட வேண்டும். இவற்றில் நாம் வைத்துள்ள அணு ஆயுதத்தை பொருத்தி அமெரிக்கா மற்றும் முக்கியமாக இஸ்ரேல் போன்ற நாடுகளை தாக்க வேண்டும். சீனாவிற்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் சீனா நமக்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்கி உதவுகிறது. ஆகவே நம்மிடம் உள்ள சாகின் மார்க் 3 என்ற ஏவுகணை இந்தியாவை தாக்குவதற்கு போதுமானது. ஆகவே அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டுள்ளதாக அந்த நாட்டு டான் என்ற பத்திரிகையும் ஏற்கனவே செய்திகள் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் இந்த 4 நிறுவனங்களும் கடைசி காலத்தில் பைடன் அரசு அதை தடை செய்து மிசைல் டெவலப்மெண்ட் செய்வதை தடுக்கும் வகையில் பொருளாதார தடையை விதித்துள்ளனர். இது மட்டுமில்லாமல் ட்ரம்ப் ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் பாகிஸ்தானிற்கு எந்தவித உதவியும் செய்ய மாட்டோம், எந்த விதமான நிதி உதவியும் செய்ய மாட்டோம், தீவிரவாதிகளை அழிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்காவிடம் மேலமான நிதி உதவிகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தீவிரவாதிகளை வளர்ப்பதற்குத்தான் அந்த பணத்தை செலவு செய்கிறார்கள். இனி பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவிலிருந்து எந்த பணமும் செல்ல என்று ஏற்கனவே அவர் நிறுத்தியிருந்தார். தற்போது அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவதால் பாகிஸ்தான் நிலைமை சீனாவின் நிலைமை மிகவும் சிரமத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பாகிஸ்தான் இவ்வாறு தொடர்ந்து மிசைல்களை செய்து கொண்டிருந்தால் அதுவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை தாக்குவதற்கு அது சீனாவுடன் சேர்ந்து முயன்றால் அந்த நாடு மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அமெரிக்காவால் தள்ளப்படக்கூடும். நமது தேசம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.